ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான சுவையான ரொம்ப டேஸ்டான பரங்கிக்காய் புளிக்கறி எப்படி வைக்கலாம்னு பார்க்க போகிறோங்க. பரங்கிக்காய் புளிக்கறி ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பரங்கிக்காய் புளிக்கறி வைக்கிறதுக்கு பரங்கிக்காயை நல்லா பழமாக வாங்கிக்கணும். பாருங்கள், நான் ஒரு கீத்து அதில் எடுத்திருக்கேன். எடுத்து இப்படி பட்டையெல்லாம் சீவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு பொடி பொடியாக இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதோட 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, ஒரு துண்டு வெல்லம், கொஞ்சம் புளி கரைசல் எடுத்து வச்சுக்கணும். ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கடாயை நல்லா ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பும் 2 வெந்தயமும் போட்டிருக்கேன். கருவேப்பிலை 2 போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் அதில் சேர்த்து ஒன்றா ஆயிலோடு வதக்கிடுறோம். நல்லா வதங்கினோன்னா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழத்தை சேர்க்கணும். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. தக்காளி பழத்தை போட்டு இப்போ பாருங்கள் நல்லா வதக்குறேன். பழம் ரெண்டுமே ஒன்றா வதங்கட்டும். வதங்குற வரைய கொஞ்சம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே வதக்குங்க. பாருங்கள் 2 வதங்கிருச்சு. இப்போ அந்த பரங்கிக்காயை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, நல்லா கழுவிட்டு வச்சுக்கோங்க. அதையும் போட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி ஒரு 2 நிமிஷம் காய் வந்து ஆயிலில் வேகட்டும். நல்லா ஆயிலே வதக்கினோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எண்ணெயில் நம்ம வதக்குறோம். எல்லாம் வதங்கட்டும். இப்போ இந்த ஒரு 2 நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு கூட மூடி வச்சுக்கலாம். இப்போ வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள், மஞ்சள் தூள் சேர்க்குறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம், தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் போடுங்க போதும். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட அந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட்டு போட்டிருக்கேன். போட்டு புளியை வந்து நல்லா கரைச்சி நல்லா தனியாக ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் அதில் ஊற்றி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு நம்ம வேக வைக்கணும் காயை. பாருங்கள் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே காய் வேகட்டும், வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் அந்த பரங்கிக்காயெல்லாம் 5 நிமிஷத்தில் வெந்துடும். அப்புறம் பாருங்கள் 2 3 பூண்டு பல் நச்சு போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு பல் போடாமே வைக்கலாம், ஆனால் பூண்டு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வச்சு அதையும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. எல்லாம் ஒன்றா வெந்ததுக்கப்புறம் வெல்லம் சேர்க்கணும். நல்லா பொடி பண்ணி அந்த வெல்லம் சின்ன பீஸ் வெல்லத்தை பொடி பண்ணி அதில் போட்டுருங்க. லாஸ்ட்டாக வெல்லம் போட்டுங்க, முன்னாடி போட்டிங்கன்னா காய் வேகாது. எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக இறக்க போகிற டைமில் நம்ம வெல்லத்தை போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். பரங்கிக்காய் புளிக்கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த புளிக்கறியை வந்து காரம் இல்லாத குழம்பு, சாம்பார், ரசம் அந்த மாதிரி வைக்கல, இதை வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அபிநயா பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.